உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பா இருந்தவன் தானா? சார், இப்போ வரைக்கும் நான் நேர்மையா தான் இருக்கேன். மற்றவங்க எல்லாரும் என் மேல குற்றம் சொல்றது கூட பரவாயில்ல. இந்த கேவலமான வேலையை நான் தான் செஞ்சிருப்பேன்னு ரேவதி சொல்றதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களோட பழைய விஷயங்கள், உங்க மேல இவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, இப்போ உங்களை சந்தேகப்படுறது, இது எல்லாமே இப்போ இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லாதது. இப்போ இங்க மாப்பிள்ளையை காணோம், நீங்க தான் கடத்தினதா சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. அதை நான் செய்யல சார். இங்க மாப்பிள்ளை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவன் தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும், அதுல டவுட்டே இல்ல சார். இப்ப உங்க முன்னாடி பேசினா பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசிய எல்லாரையும் மயக்கிறவன் சார். எல்லார்கிட்டையும் நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கான். இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டிய கழட்டுங்க சார். உண்மை தானா வெளியில வரும். முருகா, அநியாயமா என் பேர மேல பழிய போடுறாங்களே. இந்த பழியிலேருந்து என் பேரனை காப்பாத்து. உன்னதாப்பா நம்பி இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், டிரைவர் தம்பி ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் அவரால் எங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. எந்த கெடுதலும் நடந்ததில்லை. வீணா அவர் மேல சந்தேகப்படாதீங்க. மாப்பிள்ளை நிச்சயமா அவர் கடத்திருக்க மாட்டாரு. சார், உங்களை எனக்கு நல்லா தெரியும். மேடம் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. எனக்கே இது குழப்பமா இருக்கு. உங்கள் பொண்ணே இவரை சந்தேகப்படுறாங்களே. மேடம், இவரை ஸ்டேஷனில் வச்சு தான் நாங்கள் விசாரிக்கணும். இப்படி மண்டபத்தில் வச்சு விசாரிச்சா சரியாக வராது. நான் இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தாராளமா கூட்டிட்டு போய் விசாரிங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் டிரைவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மேல கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இல்லை மேடம், விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம். வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். போகலாம். ஸ்டேஷன் வரைக்கும் கூட வாங்க. ஈஸ்வரி, என்னம்மா நீயே ராஜாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட? அப்புறம் ரேவதி கல்யாணம் எப்படி நடக்கும்? ரேவதிக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல லாயரை வச்சு நான் திரும்ப கூட்டிட்டு வந்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துல மேல மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கே. எல்லா சிக்கலையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்க பொறுமையா இருங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். மாமா, என்ன மாமா? அத்தை என்னமோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. இங்க அந்த மகேஷையும் காணோம், கார்த்தியை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்ப யார் தான் தாலி கட்டுவா? என்ன மாமா ஒரே கொடுமையா இருக்கு. அத்தை மனசுல என்ன பிளான் ஓடிட்டு இருக்குன்னு சத்தியமா புரியல மாமா. மாப்பிள்ளை குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். மேடம் சொல்லுங்க மேடம். லாயர் சார், நீங்க உடனே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க நம்ம டிரைவரை ஒரு என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சீக்கிரம் அவரை மண்டபத்துக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்க மேடம், நான் இப்பவே போய் பார்க்கறேன். இது பாருங்க, டிலே பண்ணாம சீக்கிரமா போங்க. சரி மேடம், நான் உடனே கிளம்புறேன். அருண், நான் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தோழருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அவர் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுவாரு. தோழர் ரொம்ப நல்லவர். பேசு. வணக்கம் தோழரே. ஒன்றும் இல்லை, நம்ம நன்றி தோழர். பாட்டி கால் பண்ணி
அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். அவர் லா படி லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாரு. பாட்டி, அது மட்டும் இல்ல, நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். தோழரும் நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லிட்டாரு. கமிஷனருக்கும் ஐஜிக்கும் நானே இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. தோழர் ரொம்ப நேர்மையானவர் பாட்டி, ஹெல்ப் பண்ணுவாரு. வாங்க. என்ன லாயர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர். இப்ப எதுக்கு இவரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அரெஸ்ட் எதுவும் பண்ணல சார். இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரு தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் என்கொயரி? சார், மண்டபத்தில் இவர் ஒருத்தரை கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும்? அப்போ சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்கு கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இனிமேல் தான் விசாரணை ஆரம்பிக்கணும். இவரு தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் விசாரணை? சார், தப்பு பண்ணாரா இல்லையான்னு நாங்க தான் விசாரிச்சு முடிவெடுக்கணும். நீங்களா தப்பு நடக்கலன்னு முடிவெடுத்தா எப்படி சார்? எடுத்து பேசுங்க சார். உங்க எஜமானர் தான் பேசுறாரு. டிஜி சார் கால் பண்றாரு. அதான் எஜமானர்னு சொன்னேன். வணக்கம் சார். நீங்க என்கொயரிக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. இமிடியேட்டா போய் அவரை மண்டபத்தில் விட்டுருங்க. சார், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எப்படி சார் விசாரிக்காம? நான் சொல்றேன்ல, சொல்றத செய்யுங்க. அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. முதல்ல கொண்டு போய் விடுங்க. ஓகே சார், நான் கொண்டு போய் விட்டுறேன் சார். சீக்கிரமா செய்யுங்க. ஓகே சார். ம். இவன் ஒரு சாதாரண டிரைவரு, இவனுக்காக டிஐஜி சாரே ஃபோன் பண்ணி பேசுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சார், அதான் டிஐஜியே பேசிட்டார்ல, இவரை கூட்டிட்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு வந்துருங்க. மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்த பிறகு அதை கேட்காம இருக்க முடியுமா? வாங்க சார், மண்டபத்துக்கு போகலாம். இல்லை சார், என்ன எதுவும் விசாரிக்கணும்னா தாராளமாக விசாரிங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க தப்பு பண்ணியிருந்தா மேல இருந்து இவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்காது சார். உங்களை விசாரிச்சா எனக்கு தான் சார் ப்ராப்ளம். வாங்க சார், போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப பரவாயில்ல சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.